Hello students, in 12th Mathematics, Chapter 7, Differential Calculus, Exercise 7.3 பார்க்க போகிறோம். மீன் வேல்யூ தேரம்ஸ். ஃபஸ்ட்டு ரோல்ஸ் தேரம். கண்டிஷன் ஃபார் ரோல்ஸ் தேரம்னே கேட்பாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிங்கன்னா 3 மார்க்ஸில் வரும். f of x is continuous on closed interval a comma b. f of x is differential on open interval a comma b. If f of a equal to f of b, then there exists c belongs to the open interval a comma b where f dash of c equal to 0 is the condition. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. ஸோ இந்த கர்வ் தான் நம்ம பார்க்குவோம். ரெண்டு இடத்துல டச் ஆகிருக்கு. மேலே இருக்குது அப்படின்னா அது செகண்ட் லைனு, கீழே வரையக்கூடிய அந்த க்ரீன் லைன் தான் டேஞ்சன்ட். ஸோ ஏபின்ற இன்டர்வல் அது நடுவில் தேர் இஸ் சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் யூஸிங் ரோல்ஸ் தியரம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம். க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏபி அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் என்னன்றது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதனால நான் சொல்கிறேன். a less than or equal to x less than or equal to b. இங்கே வந்து என் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும். ஸோ இதுவே ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா a less than x less than bன்னு வரும். இதை வந்து என் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இன் பிட்வீன் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால தான் ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் வந்து அது கண்டினியூஸாக இருக்கணும். ஒரு தொடர்ச்சியான சார்பாக இருக்கணும். எங்கேயும் அது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகக்கூடாது, நின்றக்கூடாது. அந்த கர்வ் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகிருக்கக்கூடாது. அதே போல் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் வந்து அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஷியபிள் அட் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி ஆல்சோ. ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் அது க்ளோஸ்ட் இன்டர்வலும் டிஃப்ரென்ஷியபிள் தான். ஸோ அந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. டிஃப்ரென்ஷியபிளுக்கு வந்து என் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. பட் ஆனால் கண்டினியூஸ்க்கு வந்து நம்ம என் பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் தியரத்தோட ரூலு. இந்த டேஞ்சண்ட்டு அதுக்கு சின்ற பாயிண்டில் எக்ஸிட் ஆகிருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் வந்து ரோல்ஸ் தியரத்தோட கண்டிஷன். ஸோ அந்த டயக்ராம் நம்ம இப்போ பார்த்தோம். மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b. f of x is differentiable on open interval a comma b. If f of a equal to f of b, அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். Then there exists c belongs to open interval a comma b where f dash of c equal to 0. ஸோ நம்ம இப்போது 7.3ல செகண்டில் ஃபஸ்ட்டு சம் f of x is equal to x squared minus x belongs to 0, 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க a comma b. செகண்டில் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா f of x is continuous on a comma b. f of x is differentiable on open interval a comma b. ஸோ இது வந்து 0, 1ல் எப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் 0 to 1 எந்த பாயிண்ட் போட்டாலும் இன்ஃபினிட்டி வராது. இன்ஃபினிட்டி வந்தால் தான் டிஸ்கண்டினியூஸ். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸ் ஆகும். அதே போல் 0, 1ல் எந்த பாயிண்ட் போட்டாலும் ஆன்சர் வந்து 0 வராது. ஸோ எந்த பாயிண்ட் வேணால் 0வும் 1ம் போடக்கூடாது. 0 to 1ல் எந்த பாயிண்ட் ஒன்றும் போடலாம். அப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண பிறகு 0 வரலாமே கண்டி. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 0 வரக்கூடாது. 0 நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதுக்கு பிறகு வேணால் 0 வரலாம். இப்போ நான் வந்து 0 போடுறேன். 0 ஸ்கொயர்ட் மைனஸ் 0 f of 0 0. 1 போடுறேன். 1 ஸ்கொயர்ட் 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 0. ஸோ இப்போ f of 0 இஸ் ஈக்குவல் டு f of 1. ரெண்டுமே 0வாக இருக்குது. 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா f dash of x is equal to 2x minus 1, f dash of c is equal to 0, 2c minus 1 equal to 0, 2c equal to 1, c equal to 1 by 2. So that belongs to the open interval 0, 1. 0க்கும் 1க்கும் இடையில தான் இல்லை மதிப்பு தான் என்னது c. a b நடுவில் c என்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 by 2. எஸ் 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5, தட் இஸ் 1 by 2 இருக்குது. ஸோ இதோட செகண்ட் சம்முக்கு வரும். x squared minus 2x divided by x plus 2 belongs to the closed interval minus 1, 6. இந்த பாயிண்ட்லேருந்து எந்த வேல்யூஸ் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆகாது. ஏன்னா -2க்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் -1. ஸோ அதே போல் 0வும் ஆகாது. நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். f of -1 போகிறோம், ஆன்சர் 3. f of 6 வந்து ஆன்சர் 3. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தென் f dash of xக்கு u by v அப்ளை பண்ணுறோம். அதை சிம்ப்ளிஃபை பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x squared plus 4x minus 4 divided by x plus 2 the whole square. தென் c சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு 0 போகிறோம். c squared plus 4c minus 4 divided by c plus 2 the whole squareன்னு வருது. டினாமினேட்டர் 0 வேணும். c squared plus 4c minus 4 a b c. c யோட வேல்யூ கண்டுபிடிங்க. minus b plus or minus b squared minus 4ac divided by 2a minus 4 plus or minus square root of 16 minus 4
ஏசி பை 2ஏன்னு வந்துடும். சியோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 + 16 / 2 √32 வந்து நம்ம 16 × 2ன்னு எழுதலாம். 16 ரூட் எடுத்திங்கன்னா 4 வந்துடும். 4√2 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4லேருந்து 2 காமன் எடுத்துடலாம். அப்போ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2ன்னு வரும். டினாமினேட்டில் இருக்க 2ஓட கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -2 + 2√2 that belongs to the open interval -1,6. -2√2 -2 does not belongs to the open interval -1,6. therefore C என்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 + 2√2. ஏன்னா அதிலே தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா f(x) √x - x/3 x belongs to 0,9. இந்த இன்டர்வல்குள்ளே எந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி வராது. அதே போல் எந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வராது. ஸோ நம்மளால் கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியலாம். அதே போல் டிஃப்ரென்ஷியல்னு சொல்ல முடியும். ஸோ f(0) சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0. f(9) போட்டிங்கன்னா √9 3 9/3 3 3 - 0. ஸோ ரெண்டுமே 0 வந்திருக்கு. f(0) = f(9) கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். தென் டிஃப்ரென்ஷியேட் √x become 1/2 times √x minus x/3 become 1/3 வந்துடும். LCM எடுத்துட்டோம். f(c) = 0 போகிறோம். 3 - 2c / 6 √c = 0. 3 - 2c = 0. 3 = 2 √c. and √c = 3/2. c = 9/4. that belongs to the open interval 0,9 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 0க்கும் 9க்கும் இடையில் இருக்கிற ஒரு வேல்யூ தான் 9/4. 9/4னா 2.25. so hence proved. 7.19 x² into 1 - x the whole squared x belongs to closed interval 0,1. பார்த்தீங்கன்னா f(x) வந்து கண்டினியூஸ் தான், எங்கேயுமே இன்ஃபினிட்டி வராது. அதே போல் 0,1 ஓப்பன் இன்டர்வலில் எந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வராது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். f(0) = 0, f(1) = 0. f(0) = f(1) டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். யூவி அப்ளை பண்ணுங்கள். x² வச்சுட்டு 1 - x ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2 × 1 - x -x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் -1. 1 - x² வச்சுட்டு x² டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x. தென் 2xையும் 1 - x காமனாக எடுத்துட்டிங்கன்னா -x செகண்ட் டேர்மில் 1 - x இருக்கும். 1 - 2xன்னு வந்துடும். அதில் வந்து 2xை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து 1 - x 1 - 2x 3 டேர்ம் கிடைக்குது. சியாக மாதிரி = 0ன்னு போட்டுருங்க. 2c 1 - c 1 - 2c = 0. c = 0, c = 1, c = 1/2. 0, 1 வந்து இந்த ஓப்பன் இன்டர்வலில் வராது. ஏன்னா பிகாஸ் n பாயிண்ட்ஸ் கிடையாது. அப்போ 1/2 மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் 1/2 belongs to the open interval 0,1. so c = 1/2 is the final answer. then 7.20 f(x) = x + 1/x x belongs to 1/2, 2. ஸோ இந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் பாலினாமியல் வந்து கண்டினியூஸு அண்ட் டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்கும் மேக்ஸிமம் கேஸஸு. சில கேஸஸில் மாறும். ஸோ கண்டினியூஸாக 1/2, 2 செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்ஃபினிட்டி வர சான்ஸே கிடையாது. அதே போல் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் 1/2, 2. f(1/2) 5/2, f(2) is also 5/2. they both are equal. Condition satisfied. then we have to find f' c = 0. so for that we have to find f' x become 1, 1/x become 1/x², -1/x². then replace x/c, put equal to 0. 1 - 1/c² = 0. 1 is equal to 1/c², c² = 1, c = plus or minus 1. in that -1 does not belongs to the open interval 1/2, 2. அதுக்குள்ளே -1 வராது. ஆனால் +1 வரும் 1/2, 2ல். நெக்ஸ்ட்டு 7.21 லாகரிதமிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. log of x² + 6 / 5x. closed interval 2,3ல it is continuous and it is differentiable on open interval 2,3. f(2) log 10/10 log 1 0. f(3) log 15/15 log 1 ஆகிடும் 0. f(2) is equal to f(3). தென் f(x) வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். டினாமினேட்டரை வந்து மைனஸ் போட்டு எழுதிக்கிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். x² + 6 1/x² + 6 x² டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x. log of 5x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/5x × 5. ஸோ எல்சிஎம் வந்து டினாமினேட்டரில் 5x × x² + 6 எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 வந்துடும். ஆல்ரெடி இங்கே 2x இருக்குது. 10x², இங்கே வந்து x² + 6 வந்துடும். 5 × x² + 6 5 - 10 - 5x² வந்துடும். 10x² - 5x², 5x² - 5 × 6 - 30. ஸோ இதுலேருந்து 5 காமனாக எடுக்கலாம். அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. எதுவும் கேன்சல் காமனாக எடுத்தாலும் யூஸ் இல்லை. அதனால்
f dash of c மாற்றிட்டு ஈக்குவல் டு 0 போகிறாங்க. டினாமினேட்டர் 0 ஆகிடும். 5c squared minus 30 equal to 0. 5c squared equal to 30. c squared equal to 6. c equal to plus or minus root 6. In that minus root 6 does not belongs to the open interval 2,3 plus root 6 belongs to the open interval 2,3. Therefore c equal to root 6. Hence the sum. Then firstல எதனால் இந்த சம்மு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ரீசன் சொல்கிறாங்க. அவ்வளோதான். f of x is equal to 1 by modulus of 1 by x. x belongs to minus 1,1. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு நம்ம -1க்கும் 1க்கு நடுவில் 0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/0. 1/0னா இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ f of x does not exitன்னு வந்துடும். அப்போது 0 வந்துட்டால் அதை நம்ம இன்ஃபினிட்டி வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. அதனால் f of x is not differentiable at x equal to 0ன்னு சொல்லிடலாம். Rolle's theorem is not satisfied. So therefore Rolle's theorem is not applicable for the given function modulus of 1 by x on the given interval -1,1. ஸோ இந்த இன்டர்வலில் இந்த மாடுலஸ் ஆஃப் 1 by x வந்து டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. அதனால் ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு f of x tan x 0, π கொடுத்துருக்காங்க. 0க்கும் πக்கும் நடுவில் π/2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. when I substitute x equal to π/2 tan π/2 infinity. It is not continuous. infinity வந்தால் கண்டினியூஸ் கிடையாது. அதனால் ரோல்ஸ் தியரம் not applicable for the given function f of x on that interval 0, π இதில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்தது f of x equal to x minus 2 log x. x belongs to closed interval 2, 7. f of x is continuous and f of x is differentiable. 2 substitute பண்ணிங்கன்னா 2 minus 2 log 2. 7 substitute பண்ணிங்கன்னா 7 minus 2 log 7. ரெண்டுமே வேறு வேறு. ஸோ f of a-வும் f of b ஈக்குவல் கிடையாது. அதாவது f of 2 not equal to f of 7. Rolle's theorem is not applicable for the function f of x on closed interval 2, 7. ஸோ இந்த 3 சம்மே என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரென்ஷியபிள், கண்டினியூஸ், டிஃப்ரென்ஷியபிள், f of a equal to f of b then f dash of c ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம்லாம் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது, செகண்ட் ஒன்று வந்து கண்டினியூஸ் கிடையாது, தேர்ட் ஒன்று வந்து f of a-வும் f of b-யும் ஈக்குவல் கிடையாது. இந்த மூணுத்தில் எது ஒன்று கேன்சல் ஆச்சுனாலும் நம்ம சம்மா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல்ன்றதை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஒன். ஃபஸ்ட்டில் 3 இருந்தது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தேரம். இதுவும் அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து f of x is continuous on closed interval a, b. f of x is differentiable on open interval a, b. f of a equal to f of b கிடையாது. இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. அங்கே cன்ற பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் f of x is equal to x cube minus 3x plus 2. x belongs to closed interval -2, 2. -2,2 சேர்த்து இன்பிட்வீன் எந்த பாயிண்ட் போட்டாலும் இது இன்ஃபினிட்டி வராது. அதனால் இது கண்டினியூஸ். அதே போல் 0வும் ஆகாது. அதனால் டிஃப்ரென்ஷியபிள். Then there is a point f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. -2 தான் a plus 2 தான் b. அதை எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 cube minus 8 minus 3 into 2 plus 6 plus 2. அதே போல் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 cube 8 minus 3 into 2 minus 6 plus 2. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா f of a வந்து 0 வருது, f of b வந்து 4 வருது. அப்போ f dash of x வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா x cube வந்து 3x squared minus 3x 3ன்னு வந்து f dash of c மாற்றிட்டிங்கன்னா 3c squared minus 3ன்னு எழுதிக்கலாம். அதனால தான் நான் இந்த இடத்துல 1 implies போட்டு 3c squared minus 3 f of b 4 minus f of a 0 divided by b minus a 2 minus of minus 2 2 plus 2. So 3c squared is equal to 4 by 4 1. 3c squared minus 3 is equal to 1. 3c squared is equal to 1 plus 3 4. c squared is equal to 4 by 3. c is equal to plus or minus 2 by root 3. Both the values are belongs to the open interval -2, 2. ஓப்பன் இன்டர்வலில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 by root 3ன்றது ரெண்டு வேல்யூமே அதுக்குள்ளே அடங்கும். அதனால் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ மீன் வேல்யூ தரத்தோட கான்செப்ட் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து அதில் வந்து ரோல்ஸ் தேரம் பார்த்தோம். இப்போ லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தரம் பார்த்துட்ருக்கேன். x minus 2 x minus 7 x belongs to 3, 11. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுறோம். x squared minus 9x plus 14. It is continuous on closed interval 3, 11. It is differentiable on open interval 3, 11. f dash of c equal to f of b minus f of a divided by b minus a.
ஸோ ஈக்குவேஷன் 1 f dash of x 2x minus 9 f dash of c 2c minus 9 f of 11 answer 36 f of 3 answer minus 4 and first in place 2c minus 9 f of b 36 minus f of a minus 4 that is become plus 4 11 minus 3 so 2c minus 9 is equal to 40 by 8 answer 5 2c equal to 14 c equal to 7 c equal to 7 belongs to the open interval 3 comma 11 so hence the fourth second one complete ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கான்செப்டை ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராம் பார்த்துட்டோம் ஸோ a கம்மா பின்ற இன்டர்வலில் நம்ம வந்து ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆகணும் f dash of c equal to 0 அதில் எக்ஸிட் ஆகணும் அந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதான் இன் பிட்வீன் தேர் இஸ் டேஞ்சன்ட் தான் கர்வ் பேஸ் சம் தான் தேரம்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ஸோ ஒரு கர்வ் வரையும் 2 பாயிண்ட்டு ஸோ அது இந்த கர்வுக்குள்ளே அது கண்டினியூஸாக இருக்கணும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் தென் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் அது என்னென்னா அந்த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் அதுதான் வந்து ரோல்ஸ் தியரம் அண்ட் லெக்ரான்ஜி மீன் வேல்யூ தியரம் ஸோ இந்த மாதிரி வேறு டயக்ராமும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்லோப் ஆஃப் a கமா b க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த c f of c இது வந்து ஓப்பன் இன்டர்வல் இதுதான் அந்த பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஏக்கும் பி இது ரெண்டும் க்ளோஸ்டு இன் பிட்வீன் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும்னா ஓப்பன் இன்டர்வலில் அது டிஃப்ரென்ஷியபிள் ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிள்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வலையும் டிஃப்ரென்ஷியபிள் தான் இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் அதுதான் வந்து லெக்ரான்ஜி மீன் வேல்யூ தியரம் ரோல்ஸ் தியரத்தோட கான்செப்ட்டு ஸோ பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ